ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வனி குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு சிக்கன் ரெசிபி பார்க்க போகிறோங்க. அதுவும் ரொம்ப கிறிஸ்பியாக நம்ம கடையில் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கக்கூடிய சிக்கன் நக்கட்ஸை ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம வீட்டிலேயே பண்ணலாம். இப்போ வாங்க நேராக வீடியோக்குள்ளே போயிட்டு அது எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சிக்கன் நக்கட்ஸ் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். சிக்கன் நக்கட்ஸ் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: போன்லெஸ் சிக்கன் 500 கிராம், பிரெட் 4 ஸ்லைஸ், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1/2 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், சால்ட் தேவையான அளவு, எக்கு 1, பால் 1 டேபிள் ஸ்பூன், சால்ட் தேவையான அளவு, பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன், அதோட பிரெட் கிரம்ஸும் ஆயில் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கும். இதுதான் நம்ம சிக்கன் நக்கட்ஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாங்களா? சிக்கன் நக்கட்ஸ் செய்கிறதுக்கு முதல்ல ப்ரெட்டை நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்காக அந்த ஓரத்தில் இருக்கிற அந்த கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இல்லைங்களா, அந்த பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டில் ப்ரெட்டை தான் கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். அதனால் அந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நல்லா ப்ரெட்டை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதோடவே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா போன் இல்லாமல் வாங்கிக்கோங்க. அப்போ தான் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம இந்த ரெசிபி பண்ணுறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம சிக்கன் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதோட நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். கூடவே காரத்துக்கு சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், உப்பு இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு நம்ம சேர்த்துருக்கோம். கூடவே சோயா சாஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இப்போது அந்த சிக்கனை ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம எக் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு எக் எடுத்துக்கலாம். இந்த எக்கை நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் நம்ம உப்பும் பெப்பர் பவுடரும் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். கூடவே ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் பால் சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சமாக உப்பு, பெப்பர் பவுடர், பால் 1 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம பீட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நமக்கு எக் மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போது சிக்கன் அரைச்சி வச்சாச்சு, எக் மிக்ஸு ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம சிக்கனை நல்லா ஒரு ஷேப் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு பட்டர் பேப்பர் எடுத்துகிட்டு அதில் இந்த மாதிரி நான் எண்ணெய் போட்டு கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா சிக்கன், அதை சேர்த்துற போகிறோம். நல்லா இந்த பட்டர் பேப்பரில் போட்டு நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு அதை நல்லா பிசைஞ்சு விட போகிறோம். இந்த மாதிரி பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஒட்டாமல் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒருவேளை பட்டர் பேப்பர் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு பிளேட்டில் நல்லா எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நல்லா நம்ம பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ இந்த பட்டர் பேப்பர் மூவ் ஆகிட்டே இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு சின்ன டிப்பு. கீழே லைட்டாக எண்ணெய் போட்டுக்கிட்டீங்க, எண்ணெய் போட்டு அந்த பேப்பரை அதில் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா பட்டர் பேப்பர் நல்லா மூவ் ஆகாமல் அப்படியே இருக்கும். ஸோ இந்த டிப்பு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலில் ஏற்கனவே கிச்சன் டிப்ஸ் வீடியோலாம் போட்டிருக்கோம். அதோட லிங்க்கெல்லாம் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா நம்ம சிக்கனை இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் ஆக்கிட்டோம் பாருங்கள். இப்போ இதை நம்ம நல்லா ஃப்ளாட்டன் பண்ண போகிறோம். ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன சைஸில் வேணுமோ நம்ம ஷேப் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ளாட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் கையில் தடவிட்டிங்க அப்படின்னா நல்லா ஒட்டாமல் உங்களுக்கு நல்லா ஃப்ளாட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட்டன் பண்ணியாச்சு. நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க.
இப்போ இந்த மாதிரி ஃப்ளாட்டன் பண்ணதுக்கப்புறமா நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த கட் பண்ண போகிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற நைஃப் இருக்கு இல்லைங்களா, அதுலேயும் நம்ம இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா ஈஸியாக நம்ம கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்ம எல்லா ரெசிபியும் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நான் வந்து இன்றைக்கி குட்டி குட்டி ஸ்கொயரில் தான் நான் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு வேறு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. இதுனா கொஞ்சம் குயிக்காக வந்து குக் ஆயிரும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த ஷேப்பில் பண்ணியிருக்கிறேன். இப்போது கட் பண்ணதுக்கப்புறமா அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லைங்களா, அந்த பீஸெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஒவ்வொரு பீசஸாக நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம எடுக்கும் போதே இந்த மாதிரி சைட்லலாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம டச்சப் பண்ணாலே நல்லா நமக்கு ஷேப் வந்து நல்லா கரெக்டாக வந்துடும். இப்போது இதே மாதிரியே எல்லா சிக்கனையும் நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம பிரெட் க்ரம்ஸில் வந்து எப்படி கோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு பிரெட் க்ரம்ஸும் நம்ம எக் மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோங்களா, அதையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம பீஸ் போட்டு வச்சுருக்கிற அந்த சிக்கனை எடுத்து அதை நல்லா அந்த எக் மிக்ஸில் வந்து நல்லா கோட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டில் நல்லா இந்த மாதிரி நல்லா ஒரு 2-3 டைம் நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டாலே நல்லா எக் வந்து நல்லா ஒட்டிடும். இப்போது அதில் இருக்கிற அந்த பீஸை எடுத்து நம்ம வந்து இந்த பிரெட் க்ரம்ஸில் வந்து போட்டு நல்லா வந்து கோட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி சுற்றி நம்ம எல்லா இடத்துலையும் ப்ரெட் வந்து நல்லா ஒட்டுற மாதிரி நம்ம வந்து கோட் பண்ணி எடுத்துக்கலாம். கோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாலே நல்லா வந்து அந்த பிரெட் க்ரம்ஸ்லாம் ஒட்டிடும். ஏன்னா அந்த எக்கோட ஈரம் வந்து அப்படியே இருக்கும் இல்லையா, அதில் அந்த நல்லா ஒட்டிக்கும். இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிக்க போகிறோம். இப்படி உடனே நம்ம வந்து போடும்போது அந்த பிரெட் க்ரம்ஸ்லாம் வந்து எண்ணெயிலே வந்து உதிர்ந்துடும். அதுக்கு ஒரு சின்ன டிப் பாருங்கள். நம்ம எல்லாம் அதை ஷேப் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து அதை ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 5 minutes to 10 minutes நம்ம வச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லா பிரெட் க்ரம்ஸ்லாம் உதிராமல் நல்லா சூப்பராக வரும் உங்களுக்கு. இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது வந்து இந்த ரெசிபிக்குன்னு இல்லை, எந்த ரெசிபின்னு நம்ம பிரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணும்போது நல்லா அதை கோட் பண்ணி அதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா பிரெட் க்ரம்ஸ்லாம் நல்லா உதிராமல் வரும் உங்களுக்கு. இப்போது எண்ணெயில் போட்டு நல்லா நம்ம கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம குக் பண்ணுறோம். நம்ம கொஞ்சம் ஃப்ளேம் அதிகமாக இருந்தது அப்படின்னா மேலெலாம் வந்து நல்லா உங்களுக்கு குக்காக இருக்க மாதிரி இருக்கும், உள்ளே பார்த்திங்கன்னா வெந்திருக்காது. அதனால வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜை நம்ம எண்ணெயிலேருந்து இதை வந்து வெளியே எடுத்துடலாம். இதில் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி நீங்களும் சிக்கன் நக்கட்ஸை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் குட்டீஸுங்களுக்கும் கொடுங்க. பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குன்னு. ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருந்ததுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது. கெச்சப் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.